அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் முசலவாக்கம் கிராமம் என் சொந்த ஊர். என் பெயர் சுபாஷ். ஸ்ரீ ஜெயம் நாடக மண்டபத்தில் முதல்ல நான் தப்டாடிக்க வந்தேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக பப்னு வேஷக்கார இல்லைன்னு பப்னு வேஷம் ஆட சொன்னாங்க, ஆடினேன். 2வது வருஷம் மன்னர் வேஷம் ஆடினேன். 3வது வருஷம் கதாநாயக வேஷம் ஆடினேன். இப்போ வில்லு வேஷம் ஆடிட்டுருக்கேன். இங்கே ஜெயம் நாடகம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நாடக தொழில்னு பிடிக்கும். எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், கூத்திரமேட் ராஜா நாடகம் பண்ணுற கம்பெனி வச்சுருந்தார். ஸ்கூலுக்கு போவேன், நாடகம் பார்க்க போவேன். எந்த ஊர் இருந்தாலும் நாடகத்துக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போயிருந்தேன். ஷைன் கோபின் கண்ணாடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கம்பெனிக்கு போகிறேன், கம்பெனி போய் கிளம்பி நாடகத்துக்கு வந்து நின்றேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, திட்டினாங்க, அடித்தாங்க, எவ்வளோ பண்ணாங்க. எனக்கு நாடக தொழில் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் நாடக தொழிலே வந்துட்டேன். சரி, ஃபுல்லாக ஆசைப்பட்டான், நாடக தொழிலுக்கே வந்துட்டேன். 11 வருஷமாக ஸ்ரீ ஜெயம் நாடகம் தான் இருக்கிறேன். எந்த ஒரு குறையும் கிடையாது. ஃபஸ்ட்டு பவுட்ரு போட்டது இங்கே தான். பொட்டு வச்சு விட்டது எங்கள் ராஜா மாமா வச்சு விட்டார். ஏதோ அவர் புண்ணியத்தில் நான் அந்த கலைவாணி மூலிமா நான் நல்லா இருக்கிறேன். ஸ்ரீ ஜெயம் நாடகத்தில் 11 வருஷமாக இருக்கிறேன். நான் 8வது தானே படிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பைக் மெக்கானிக்காக இருந்தேன். காஞ்சிபுரத்தில் பொன்னேரிக்கார பக்கத்தில் பிரதமோண்டா ஷோரூமில் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் நெல்லுக்கார தெருவில் சாரதா மண்டபத்தில் ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சேன். மெக்கானிக் ஒருத்தர் சர்டிஃபிகேட் கூட வச்சுருக்கேன். இப்போ கூட வீட்டில் ஏன்னா நாடகம் இல்லைன்னா வீட்டில் ஏன்னா வண்டியை வேலை எடுத்து பார்ப்பேன். ஆனால் முழுக்க பார்த்தோன்னா எனக்கு நாடக தொழில் தான். இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்தது கூட நாடகத்துக்கு ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க. எங்கள் அப்பா கூட செத்துட்டு இருந்தார். நான் நாடகம் முடிச்சுட்டு தான் போய் எங்கள் அப்பா சாவுக்கு நான் மீசை தாடி எடுத்து கொல்லி போட்டேன். அந்த அளவுக்கு இந்த கலை தொழிலை லைக் பண்ணுறேன். வாழைப்பந்தில் உள்ள பச்சைமா கோயிலில் தங்கிட்டு நாங்கள் நாடகத்துக்கு போயிட்டு உட்காந்து பவுட்ரு போட்டிருக்க. திடீர்னு ஃபோன் வருது, இதுமாரி அப்பா இறந்துட்டாரு, நீ கிளம்பி வரணும். நான் தான் கொல்லி போட்டாகணும், சின்ன பையனானா அப்பா கொல்லி போட்டாகணும். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக நாடகம் ஆடி கண்ணு நாடகம் முடிச்சுட்டு தான் போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் கொல்லி போட்டேன். செத்துட்டாருன்னு யார்கிட்ட சொல்லலை, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் பவுட்ரு போட்டுன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நாடகம் ஆடிட்டு பவுட்ரு துடைச்சிட்டு வேன் எடுக்கிறேன். அப்போ தான் ஓனர்கிட்ட சொன்னேன், இதுமாரி அப்பா இறந்துட்டு இருக்கிறாரு. எப்படா இருந்தாலும் நைட்டே இறந்துட்டாருன்னா எனக்கு சொன்னாங்க. நான் பவுட்ரு போட்டேன், நாடகத்தை விட்டுட்டு என்னால் போக முடியாதுண்ணா. நாடகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு எல்லோரும் சொல்லிக்கிறேன். நான் நாடகத்தில் மறக்க முடியாத அனுபவம்னா, தவிர்க்க முடியாத சூழ்நிலை எதுனா லீவ் கேட்பேன், எங்கள் ஓனர் கொடுப்பாரு. ஏதோ எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். இங்கே வந்தால் ஏதோ ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கிறோம். 1000 பிரச்சனை குடும்பத்தில் இருந்தாலும் இங்கே வந்தால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பேன். எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனால் அங்கே கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்து நான் 10 குடும்பம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல, அது போல இருக்குது. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். இங்கே வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷம் தானே. மறக்க முடியாத அனுபவம்னா, ஃபஸ்ட்டு நான் மோல் அடிக்க வந்தேன் பார்த்தீங்களா, அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு பாடவும் தெரியாது, பேசவும் தெரியாது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இது தான் பேச்சு பேசணும் எல்லாமே சொல்லி கொடுத்தது எங்கள் ஓனர் கேசவண்ணன் தான். ஓனர் சொல்கிறத விட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றாவே இருப்போம் எப்போவுமே. ஓனர் மாதிரிலாம் பிகேவ் பண்ண மாட்டார். எப்பவுமே ஓப்பனாக இருப்பார். இது தப்பு, இது அப்படி செய்யாதரா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்கணும்னு சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி நான் வீட்டில் போய் பேசி பார்ப்பேன். தனியாக இருக்கும்போது பேசி பார்ப்பேன். இது நான் சொன்னது கரெக்டாக பிடிச்சிக்கின்றா, இப்படி தான் மேடையில் போனால் இப்படி தான் பேசணும், இப்படி தான் பாடணும், இப்படி தான் நிற்கணும், ஃபஸ்ட்டு மக்கள் முன்னாடி நின்று பேசணும், அதெல்லாம் சொல்லுவார். 2 வருஷம் அது கல்யாணம் ஆகி இப்போ தான் 3 மாதம் அது குழந்தை பிறந்திருக்கு, பொன் குழந்தை பிறந்திருக்கு. லவ் மேரேஜ் தான். வீட்டில் எவ்வளோ கம்பல் பண்ணாங்க, நாடகத்தெலாம் போகாத. எங்கள் பெரியம்மா பையன் ஒருத்தர் இருக்கான், ஸ்ரீ ஜெயலட்சுமியில் கதாநாயகி வேஷம் ஆடிட்டுருக்கான், தேவாகர் தோல்ன்றவன். எங்கள் பெரியம்மா பையன் தான். எங்கள் மாமா ராஜா இருக்கிறாரு. அவங்களோட போயிட்டு வந்த நாடக தொழில், நீ போகாத, எவ்வளோ கம்பல் பண்ணாங்க. அடியெலாம் கூட வாங்கியிருக்கிறேன், கட்டிலாம் போட்டு இருக்கிறாங்கன்னு. அப்புறம் நாடக கோயிலுக்கு தான் போகணும்னு நானே வந்துட்டேன். இது 11 வருஷமாக ஒரே கம்பலில் தான் இருக்கிறேன். அதான் இந்த ஹைலைட்டு. பாண்டிச்சேரி பக்கத்தில் அனுமந்தை கிராமம் பக்கத்தில் செய்யாங்கப்போம். எங்கள் ஒய்ஃப் பேர் தேன்மொழி. நாங்கள் பேசினதே கிடையாது. 1 வருஷமாக ஃபோனில் தான் பேசிகிட்டு இருப்போம், நேரில் பார்த்ததே கிடையாது. அப்படியே ஃபோனில் பேசி தான் ஒரு நாள் கூப்பிட்டாங்க, போனேன். போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நானும் முடிவு எடுத்துட்டேன். கல்யாணம் பண்ணி முடிவு எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு தாலி கட்டி எங்கள் வீட்டில் எவ்வளோ கம்பல் பண்ணாங்க. நாடகாரம் இவனை நம்பி வந்திருக்கிறியே, உன்னை எப்படி காப்பாற்றுவோம்லாம் எவ்வளோ பண்ணாங்க. கலைவாணி மேலே நம்பி எனக்கும் ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்னை நம்பி வந்துடுச்சு. வாழவோ சாவோ எப்படின்னா கூத்தாடி தொழிலுன்றாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ
கேவலம்லாம் படுத்திடுவாங்க. டேய் போறா மாட்டா கூத்தாடின்னுவாங்க. ஆனால் இந்த கூத்தாடி தொழிலில் நீ வந்து நின்று பார்த்தா தாங்க தெரியும். எங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் 1000 கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்து எங்கள் நாடகம்பில் இருக்கிறவங்க கூட சிரித்து பேசினாவே அந்த கஷ்டம்லாம் மறந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு மெக்கானிக்குன்னுவாங்க, இப்போ நாடக தொழில் கூத்தாடின்றாங்க. அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குதுங்க. பைக் மெக்கானிக்காக இருந்தேன், அதில் காசு போனால் நிறைய வரும் எல்லாமே தெரிஞ்சும் இந்த கலைத்துறையில் எனக்கு ஆசை ரொம்ப. அதுதான் இந்த நாடகத்துறையை தேர்ந்தெடுத்தேன். தாரத்தாப்பட்ட குரூப் மூலம்லாம் வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. எதுவும் ஆனால் கலைத்துறையில் எதனா ஒரு கலைத்துறையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நாடக கலைத்துறை தேர்ந்தெடுத்தேன். நாடக கலைத்துறையில் தான் இப்பவும் இருக்கிறேன். வீட்டில் வண்டி ஏன்னா சர்வீஸ் எடுப்பேன், பைக் ஏன்னா கொடுப்பாங்க ரெடி பண்ணி கொடுப்பேன். வெளியெலாம் போய்ட்டு வீட்லேயே போய்ட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். எல்லா பைக்கும் பார்ப்பேன். ஃப்ரீ சர்வீஸ் கம்பெனியில் ஃப்ரீ சர்வீஸ்னால் ஒரு நாளைக்கு 6 வண்டி பார்ப்போம். பெய்ட் சர்வீஸ்ன்னு பார்ப்பாங்க, ஜாப் கார்டு போட்டு கொடுப்போம். ஒரு நாளைக்கு 4 வண்டி பார்ப்போம். அவ்வளோதான். நான் நாடக தொழிலில் வந்ததுலேருந்து பார்த்தோன்னா எனக்கு தெரியும். நான் ஒரு ரொம்பலாம் தெரியாது, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு 30 பாட்டு 40 பாட்டு தெரியுண்ணா. ஃபஸ்ட்டு மெக்கானிக் கூப்பிட்டாங்க. டேய் போகிறா மாறா கூத்தாடி. டேய் அந்த கூத்தாடி தொழில் தானே எனக்கே பெருமை நினச்சின்னு போயிடுவேன். நாளைக்கு இன்னார் புள்ளனை என் பொண்ணு கூப்பிடுவாங்க. டேய் அதை போது பாரா கூத்தாடி பொண்ணு, அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குமே. நாடக கலைத்துறை இன்னும் கூட கேவலமாக பார்க்குறாங்க, ஆனால் நம்மளுக்கு அது பெருமையாக இருக்குது. அதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் வணக்கம். அலட்சிய மசாலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு ஆன்மா என்று பாராமல் செருப்பு என்று கூறிவிட்டாய். இந்த செருப்பின் சிறப்பு உனக்கு தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஆதியிலே அன்னை மாகாயை துதித்து அறிவிப்பிரங்கள வரங்களை பெற்று அந்த அம்மன் கரத்தால் இந்த மந்திர கொலை பெற்றவன். என் கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகுது சொல்லிருக்கேன். உன்னுடைய கோபம் சாபம் ஏடா சிந்துபடி பியாரியா இங்கிருந்து ஓடிவிடு. நான் ஓட வேண்டுமா? ஓட வேண்டும். உனக்கு சாபத்தை உனக்கு அந்த இலவச திருமணம் நடந்து முதல் இரவு அன்று உன் கணவனின் கர்மாதம் மீது பட்டால் 48 வியாதியை கொடிய வியாதி உனக்கு குஷ்டம் பிடிக்க வேண்டும். குடித்தேன் சாபத்தை. ஐயா எனக்கு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை கொடுக்க வேண்டும்? ஐயா கதறி கண்ணீர் விழி உன்னை காப்பாற்ற ஒருவன் வரமாட்டான். ஐயா நான் வாழ வேண்டிய பறவை. ஐயா என் வாழ்க்கை நீங்கள் அழித்து விடாதீர்கள். நீ வாழ வேண்டிய பறவை கிடையாது, நீ சாக வேண்டிய பறவை. என் பேச்சை கேட்டிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஐயா எனக்கு சாப விமோசனமே கிடைக்காதா? ஐயா கிடைக்காது. அது மட்டும் கிடையாது, இங்கு நடந்த உண்மையை யாருக்கு சொல்ல நினைத்தால்